நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எங்க போயிருந்தமா? நான் இங்கதான் மாமா இருந்தேன். ரூம்ல போர் அடிக்கும் போது அப்படியே சும்மா காத்தாட வெளியில போயிட்டு வரேன். நாங்க 2 பேரும் ஜாலியா சுத்துவோம். சுத்தி தெரிஞ்சிட்டு சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம். இத்தனை நாளா ஒரு ரூம்குள்ளேயே அழுதுட்டு இருந்தாங்கல்ல. வேணு வீட்டுக்கு வந்துட்டாமா? நீ காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாமா. சுமேஷ் கூட சண்டை போட்டதா அனிலா என்கிட்ட சொன்னாம்மா. நீ காணாம போனதுக்கு அனிலா காரணமா இருப்பாளோன்னு அவன் சந்தேகப்படுறான். இவளை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தானே அவ இப்ப தேடிட்டு இருக்கா. மற்றபடி பாசத்தை காட்டி அன்பை எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல. ரொம்ப தேடி தேடி டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தேடுறதை விட்டுருவான்ல. ஏரிக்கரையில பாலாவோட செருப்பை போட்டது நல்லதா போச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாலா எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு வேணுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இவளை தேடி போய்கிட்டு இருக்கான். இனிமேல் என்ன நடந்தாலும் அந்த ஆள் கூட போக மாட்டேன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. அவனை பத்தி நீ நினைக்கவே வேணாம். அந்த நினைப்பு கூட உன் வயித்துல வளர குழந்தைய பாதிக்கும். ராத்திரியில என்னை இக்கரையில கூட்டிட்டு வந்த ரவீந்திரனும் அந்த டாக்ஸி டிரைவரும் 2 பேர்ல யாராவது உண்மையை சொல்லிட்டாங்கன்னா? ரவீந்திரன் அவங்கிட்ட சொல்ல மாட்டான். டாக்ஸிக்காரனுக்கும் நீ யாருன்னு தெரியாதுல்ல. மனோஜ் தான் வேற ஆள் மூலமா டாக்ஸியை வர வச்சிருக்காரு. எனக்கு என்ன பயம்னா, அவன் ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் இங்க தேடி வந்துட்டாங்கன்னா அதை பத்தி நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். இங்க இருக்கிற ஸ்டேஷன்ல அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போலீஸ் போனாலும் இங்க மட்டும் வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாசமும் நம்பிக்கையும் ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் ராமண்ண மேல வச்சிருக்காங்க. ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து பாலானியை பயமுறுத்துறீங்க? வேணுகோபாலோட டார்ச்சர் இனிமேல் பாலானிக்கு வரக்கூடாது. அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் அதை பத்தி பேச வேணாம். பாலசுதா அப்படிங்கிற பொண்ணு இந்த உலகத்துல எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நமக்கும் தெரியாது. இவதான் நம்ம பொண்ணு அம்மு. இனி யாராவது கேட்டாங்கன்னா நாம அப்படியே சொல்லிடலாம். ஆஸ்திரேலியால இருந்து பிரசவத்துக்கு வந்த நம்ம பொண்ணு அம்மு. நான் லேட் ஆகல. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் பஞ்சுவாலிட்டியை நான் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை ஒத்துக்கும் போது அதை சரியாக முடிக்கணுன்றதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். ஆமாம், புதுசாக இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அந்த ஆக்சிடென்ட் கேஸு யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க தேடட்டும். அந்த பொறுப்பை சிகிட்டையும் உங்கள்கிட்டையும் தானே ஒப்படைப்பாங்க. சொல்ல முடியாது. சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போது வேறு டீம் தேடினாங்கன்னா வேற யாரோ பிரேக் ஒயரை பிடிங்கிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? அது உண்மைதானே. ஒரு சரியான மெக்கானிக் பார்த்தானா அதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். என்கொயரியை வேற ஆள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா இந்த கேஸ் எந்த வழியில் போகும்னு என்னால் சொல்லவே முடியாது. அதை அப்படியே விட்டால் சரியாக வராது.
கூடி சீக்கிரத்தில் உங்கள் என்கொயரியை முடிச்சுட்டு சூரஜ் வேணும்னே பண்ண ஆக்சிடென்ட் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். சொல்றது ஈஸி தான். காரை வேணும்னே நேரடியாக லாரியில் இடிச்சிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. லாரி டிரைவரையும் மற்ற சாட்சியும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கிய குற்றவாளியை சூரஜை கொண்டு வரதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டை யார் கொடுப்பாங்க? ஆக்சிடெண்ட்டில் செத்து போனது சமேலியோட பையன். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாம் அதிகமாக என்கொயரி பண்ணாமல் ஈஸியாக தூக்கிடலாம். ஆனால் அவங்க அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? இதை பாருங்க, சமேலி அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டா. அப்போனா இன்னொரு சான்ஸ் இருக்கு. சமேலியோட பேரண்ட்ஸை வச்சு நம்ம கொடுக்க வைக்கணும். அவங்க யூகேல இருக்காங்க. அப்படின்னா இங்கே சமேலியோட லோக்கல் கார்டியன் இங்கே இருப்பாங்கல்ல, அது யாரு? அது எங்கள் அப்பா. குட். நீங்கள் சொல்கிறத உங்கள் அப்பா கேட்பார். அப்படின்னா அவரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும். ஆமாம், சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, சூரஜுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு, அந்த தொடர்பு சமலிக்கு தெரியும்னு, அதனால தான் ஒரு ஆக்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணி பொண்டாட்டியும் அவங்களோட பையனும் என்னைக்குமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சூரஜ் நினச்சிருக்காரு. இப்படி தான் கம்ப்ளைண்ட் லெட்டரில் இருக்கணும். டிஎஸ்பி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த என்கொயரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வழி தான் இருக்குது. அதையும் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பண்ணணும். நாளைக்கே நான் அதை மூவ் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தான். ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களோட இந்த நேர்மைக்கு நான் தான் ஏற்கனவே ஒரு விலை கொடுத்துருக்கேன்ல. இந்த எல்லா விஷயத்துலையும் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் முக்கிய குற்றவாளியாக சூரஜ் இருக்கணும். அவனை வெறுக்கணும். அது டிவோர்ஸில் போய் முடியணும். அப்போ தான் நான் நினைக்கிறது நடக்கும். கொஞ்சம் மெதுவாக பார்த்துப்போம்மா. ஏதாவது எக்குத்தப்பா ஆச்சுன்னா உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்காக பொன்னம்மாக்கா என்னை திட்டுவாங்க. நாங்க பழைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி பெரிய வாழைத்தொப்பு ஒண்ணு இருந்தது. ஆ. அப்பா தோட்டத்தெல்லாம் பாத்துக்கவே மாட்டாரு. ம். பெரியப்பா தான் எல்லாத்தையுமே பாத்துப்பாரு. ஓ. அவர் கூட சேர்ந்து நானும் இந்த மாதிரி தான் நடப்பேன். ஆஹா. அந்த மாதிரி அனுபவம் தான் இப்போ. ஆ. ஒரு சின்ன குழந்தையா இந்த மண்ணு எல்லாத்தையும் முகத்துல பூசி ஓடி ஆடி விளையாடணும்னு தோணுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குழந்தை உன் வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் 16 வயசுல இருந்தே ராமனை கூட இருக்கேன். அவர் எந்த வேலைக்கு போனாலும் நானும் கூட போவேன். கொஞ்ச நாள் நாடகம் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கிட்டாருமா. எனக்கு இப்போதான் பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அதனால எந்த வேலை செய்யறதுக்கும் ராமனை விட மாட்டாரு. மனுக்குட்டியோட அம்மா அண்ணன் இந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் என்னோட மனைவி செத்து போயிட்டாம்மா. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இவங்க 2 பேரும் தான்மா. நான் அதுக்கு அடுத்தபடி தான். அவளுக்கு அப்பா அம்மா 2 பேருமே அவங்க தான். உன்னையும் மக மாதிரி பார்த்துக்குவாங்கம்மா. பாபு, அந்த வாழை மரத்துக்கு மண்ணு கொஞ்சம் அதிகமா போட்டுரு. ராமண்ண மட்டும் பார்த்தாருன்னா அப்புறம் திட்டுவாரு. எல்லா இடத்துலயும் என் பார்வை இருக்கணும்ன்றது ராமண்ணனோட உத்தரவு. பாலானி, அது வந்து ராமு மாமாவும் பொன்னம்மாத்தையும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. அங்க போங்க. எதுக்காக தேடுறாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா பாலானிக்கு ஏதோ ஒரு gift கொடுக்க போறாங்கன்னா எனக்கு தோணுது. வாங்க பாலானி, போலாம். பாபு, சிவா, 2 பேரும் சாயந்தரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடணும்ப்பா. இல்லைன்னா ராமண்ணா என்னதான் பிடிச்சி கத்துவாருப்பா. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வேலையை முடிக்கணும். வாங்க அண்ணி. அண்ணி மெதுவா நடங்க அண்ணி, பார்த்து. நீ அம்முவுக்கு ஃபோன் பண்ணியா? பிஸியாக இருக்காளாம். வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஓஹோ, அவளுக்கு அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போச்சுல்ல. வேலையில் பிஸியாம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தேடி பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்க அண்ணி, உள்ள வாங்க. வாங்க பாலானி, பாருங்க அண்ணியை கூட்டிட்டு வந்துட்டேன். நீயும் இவளும் தான் இப்போ எங்களோட குழந்தைங்கம்மா. இது கடவுளோட ஒரு விளையாட்டு.
நான் முன்னெல்லாம் கடவுளை நம்பாமதாம்மா இருந்தேன். இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்ப ஆரம்பிச்சேன். அதெல்லாம் அப்படிதான். சில துயரங்கள் நடக்கிறப்போ நமக்கு தெரியாமலே நம்ம கடவுளை கும்பிடுவோம். ஏய் போடி, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கடவுளை நம்ப ஆரம்பிச்சாரு. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் பொன்னம்மாக்கா ராமனனை கல்யாணம் பண்ணாங்க. அன்னைக்கு முத ராத்திரியே பொன்னம்மாக்காவோட டிமாண்டை கேட்டு அண்ணன் ஷாக் ஆயிட்டாரு. அதோட நான் தெரிஞ்சிட்டேன். நான் புருஷனா இவளுக்கு வந்தேன்னா பக்கத்துல இருக்கிற கோயில்ல ஒரு அங்க பிரதர்ஷனம் பண்ண வேண்டிக்கிட்டதா இவ என்கிட்ட சொன்னா. அதுக்கு என்ன பொண்ணுசு, கண்டிப்பா பண்ணிடலான்னு நான் சொன்னேன். அப்போதான் இவ அந்த பயங்கரமான உண்மையை என்கிட்ட சொன்னா. அங்க பிரதர்ஷனைய நான் பண்றதா தான் இவ வேண்டிக்கிட்டாளாமா. ராமனும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சதா சொன்னாங்க. என்ன இருந்தாலும் காலையில விடிஞ்சப்போ 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதோட ரகசியம் என்னன்னு என்னால இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இவர்கிட்ட சொன்னேன். என்னைக்கு நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்றோமோ அன்னையில இருந்து தான் நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ போறோம் அப்படின்னு. சும்மா இல்ல, அதனாலதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க. எதுக்கு பசங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கணும்? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. கடவுளோட விளையாட்டை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் இல்லம்மா, அதனால எனக்கு தெரியாம நான் இதையெல்லாம் சொல்லிட்டேன் பொண்ணுசு. நீ என்ன மன்னிச்சிருமா. பெத்த பசங்களை கண் குளிர பார்க்கவும் அவங்களோட பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சறதுக்கான பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பசங்க பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால கடவுள் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா உங்களை மாதிரி இருக்கிற பசங்களை தான். உங்களோட சந்தோஷம் என்னவோ அதுதான் எங்களோட சந்தோஷமும். பொண்ணுசு, இதை எடுத்து அவங்க கிட்ட கொடுமா. இது உனக்காக நாங்க வாங்கின பரிசுமா. வாங்கிக்கோமா, உன்னோட அம்மா பாசத்தோட கொடுக்கறல்ல. அம்மா, இதை வாங்குறதுக்கான தகுதி எனக்கு இல்லம்மா. நாங்க உன்னை எங்க மகளா ஏத்துக்கிட்டோமா, அது போதாதா? இதுதாம்மா எங்களோட சந்தோஷமே. பொன்னுசு, அந்த வளையலையும் எடுத்து கையில போடுமா. உன்னோட கழுத்துல இனிமே அந்த கருப்பு கயிறு இருக்க வேண்டாம். தாலியை எடுத்து செயின்ல போட்டுட்டு அந்த கயிறை தூக்கி போட்டுரு, சரியா? உன்னை வருத்தப்பட வைக்கிற எந்த விதமான கருப்பும் இனிமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என்னம்மா இது? என்னம்மா இதெல்லாம்? நீயும் எங்களோட பொண்ணுதான் பாலா. இனிமே எந்த கஷ்டமும் வாழ்க்கையில வராது.
சூரஜ், இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நேத்துல இருந்து பிசியோதெரப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் கூட தான் இருந்தாரு. அர்ஜென்ட்டா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் நான் இங்க வந்துட்டு போலான்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிரச்சனையை பார்த்து அப்படியே இருக்க முடியாதுல்ல. இனி வண்டி ஓடுறது தான் நல்லது. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலைன்னா வேற காம்ப்ளிகேஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து வேலைக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வெயிட்டான பொருட்களை தூக்கக்கூடாது, கையை ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஒரே நேரத்தில் தூக்கக்கூடாது, தலைக்காணி வச்சுட்டு தூங்கணும். இந்த மாதிரி பல அட்வைஸ் பண்ணாரு. சமலியோட ஹெல்த்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சரி, உள்ள வாங்க. சூரஜண்ணா, அம்மா நீங்க எப்படி வந்தீங்க? நான் தனியா டிரைவ் பண்ணி தான் வந்தேன். கார் ஓட்டலான்னு டாக்டர் சொல்லிட்டாரா? ஆக்சிடென்ட் தானே நடந்திருக்கு, அதை சாக்கா வச்சு இனி வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு என் லைசன்ஸை கேன்சல் ஒன்றும் பண்ணலையே. இருந்தாலும் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாங்க கிச்சன்ல தான் இருக்காங்க, வாங்க. நாங்க ஈவினிங் சாப்பிடுறதுக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது சரி, உங்க டிஸ்கஷன்ல என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? வறுத்த அரிசி கஞ்சு, தயிர், பச்சை பயிறு பாயாசம், சட்னி. இது எல்லாமே இப்ப பண்ண போறீங்களா? ஸ்பெஷல்னா 2 தடவை சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் கிச்சனுக்குள்ள போயிட்டீங்கல்ல, இனிமே அவ்வளவுதான். இனிமே நான் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சமலி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ எல்லாருமே அசிங்கப்படுத்தி அதுல அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நான் ஏதாவது சொல்ல போய் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம்தான். எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இப்ப நான் இருக்கேன். அவளை சரி பண்ண முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். அப்பாவும் அம்மாவும் சொல்லும்போது எதுக்காக நான் எதிர்த்தேன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவ தனியா இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவா. இனிமே அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். சூரஜ், அது ரொம்ப தப்பாயிடும். சமேலியோட தனிப்பட்ட விஷயத்துல அதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு அவங்களா பண்ண பாதுகாப்பு தான் இந்த கோபமும் கத்துறதும் மிரட்டுற சுபாவம் தான். ஜெயாக்கா எங்க? ஜெயா, இப்ப நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறதுக்கு நீ ஒன்னும் கல்யாணம் முடிஞ்சு போகல. சீக்கிரம் வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஜெயா கிட்ட சொல்லிடுங்க, நான் இன்னொரு நாள் வரேன். எல்லார்கிட்டயும் கேட்டதா சொல்லிடுமா? நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லிடுவேன். போயிட்டு சரி, வரேன். போலாமா? போலாம். அம்மா போயிட்டு வரேன். சரிப்பா. நீ வண்டி விட்டு கொஞ்சம் கீழே இறங்குமா. இவங்க யாரு மனோஜ்னா? இவங்க யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் இறங்கு. சூப்பரு. பொண்டாட்டியோட தங்கச்சி, அப்புறம் இதோ புதுசா இருக்காளே இவ. நீ பெரிய ஆளுதான். இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்கு தனி திறமை வேணையா. இப்ப நீ எதுக்குடா இங்க வந்திருக்க? மனோஜ், நாங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்காக வரல. இவன் ஏற்கனவே கோவமா இருக்கான். அந்த கோவத்தை குறைக்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். பாலா இப்ப எங்க இருக்கா? ஆஹா, அண்ணி நீங்க உள்ளதா இருந்தீங்களோ? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஏற்பாடுலாம் நடக்குதோ? இங்க பாரு, அவ என் தங்கச்சியோட பொண்ணு. இவங்கிட்ட அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. தேவைப்பட்டா உங்க தங்கச்சியை கூட இவன் கரெக்ட் பண்ணிடுவான். விட்டுருங்க. நீங்க யாரு? உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் சில தொடர்புகள் இருந்திருக்கு. இப்ப அவ காணாம போயிட்டா. உங்க பொண்டாட்டி காணாம போயிட்டா? இங்கதான் வந்து தேடணுமா என்ன? அது எதுக்கு நான் உனக்கு சொல்றேன்டி.
நீ கோவப்படாதடா. இங்க பாரு செல்லக்குட்டி, இங்க பாருமா, வெண்ணெய் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்பர் ஒருத்தனா? இதுக்கான முடிவை நான் சொல்றேன். பாலா எங்க இருக்கான்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கொஞ்சம் தள்ளிடுமா. உன்னை எப்படி மனோ, கடவுள் மேல ஆணையா சொல்ற, சண்டை போடாதப்பா. மனோ, இதுக்கப்புறமும் நம்ம இங்கதான் வாழ்ந்தாகணும். ஊர்ல எல்லாரும் நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க. இவனை அடிக்கிற அடியில இவன் திருந்திருவான். வேண்டாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவனை கொஞ்சம் தள்ளி போங்க. உனக்கு என்ன தெரியணும்? பாலா பத்தி தானே. அவ இங்க இல்ல. அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, ஆனா இப்ப இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஆனா ஏன் கிட்ட அது நடக்காது. பாலா எங்கன்னு இவனுக்கு தெரியாம இருக்காது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இதுக்கப்புறம் பாலாவை சாக்கா வச்சு என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. உன்னால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? தம்பி ஸ்டாப், நான் பேசிக்கிறேன். பாலாவோட பாதுகாவலன் இவன் தானே, அதனாலதான் இங்க தேடி வந்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க இருக்கிறதுலயே வயசானவங்கிற முறையில ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்க. பாலா காணாம போன நாளன்னைக்கு மனோ இங்கதான்ப்பா இருந்தான். அது மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போறதுக்கு மனோக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. தேவையில்லாம சண்டை போடாம இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. அப்படி எல்லாம் என்னால இங்க இருந்து போக முடியாது. அவளை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தது இவன் தான். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். முடிஞ்சு போன எல்லா விஷயத்தையும் நீ ஒண்ணு எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணாம். பாலாவோட பேரை சொல்லி இனிமே நீங்க வந்தேன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன கேஸ் கொடுப்ப? வீட்டுக்குள்ள வந்து அக்கிரமம் பண்ணாங்க, கெட்ட வார்த்தை, பொண்ணுங்களை அவமானப்படுத்தினாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்படின்னா உன் கைய உடைச்சங்கிறதுக்கும் சேர்த்து குடுறி கேஸ். என்ன காரியம் பண்ண பார்த்தா தெரியுமா? நம்ம போய் பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேடா. பாரு, நீ சொன்ன அவனை நான் வெளுத்துருவேன். ஆனா இந்த பொம்பளைங்க மேல கை வச்சா கேஸே வேற, ஜாமீன் கூட கிடைக்காதுடா. சதீஷ், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. முதல்ல இவனை மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு. ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான்டா. பாலாவை பார்க்க முடியாம பைத்தியம் ஆயிட்டேன். எங்கடா அவளை கொண்டு போய் நீ ஒளிச்சு வச்சிருக்க? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னது புரியலையா? பொண்டாட்டி காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹலோ, இங்க பாருமா, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. நாங்க ஒன்னும் சட்ட ஆலோசனை கேட்க இங்க வரல. அது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய விதத்தில் நாங்க செஞ்சுக்குவோம். இங்க பாரு, இவனை தனியா அனுப்புனா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் நானும் இவன் கூடவே சேர்ந்து வந்தேன். இங்க பாரு மனோஜ், உனக்கு இந்த விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடு. அவனுக்கு ஒன்றும் மறைச்சு வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஐயோ, இவனுக்கு தெரியலன்னா ஓகே, எப்படி இருந்தாலும் அவளை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இங்க பாரு, அப்ப நான் இவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏய், அப்படிலாம் கேட்டவன் சொல்ல மாட்டான். உனக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா கதை அன்னைக்கே முடிச்சிருவேன்டா. ஒரு அடி கூட இன்னும் பாக்கி இருக்கு. அது ஏன் இன்னும் திருப்பி தராம இருக்குன்னா, எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது அது எனக்கு சுகமா இருக்கணும்ல. டேய் தம்பி, பேசுனதெல்லாம் போதும், நம்ம போலாம். தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்ல. வாடா போலாம், வா. இங்க பாருமா, இப்பதான் நான் உன்னை முதல்ல பாக்குற. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவன் எங்கேயாவது வழியில பாத்திரக்கூடாதுன்னு நீ வேடிக்கைமா பார்த்தா அடிச்சே சாகடிச்சிருவான். தம்பி, நீ ஏறா, கிளம்பலாம். நீ தேவையில்லாம கவலையே படாத. அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஏறா. ரொம்ப நல்லது. கட்டுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.